ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் 6 வருஷமாக ரெடி பண்ணாத powertiller இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணான்ட்டு போட்டிருப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கியர் பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கயிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். ரோட்டேட்டருக்கு வந்து கீழே 6 போல்ட் இருக்கும், மேலே வந்து 3 போல்ட் இருக்கும். 9 போல்ட்டு, பேக் சைடில் 2 போல்ட்டு, 11 போல்ட் இருக்கும். அதை கழட்டிட்டு ரோட்டேட்டர் வந்து வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற ரெக்கை. பாருங்கள், பம்பர் கட்டுறோம். 2 பக்கம் 16 சைஸ் போல்ட் இருக்கும். அதை 2த்தையும் லூஸ் பண்ணிட்டா பம்பர் வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்க, மொத்தம் ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மேலே தகுடுலாம் வச்சு பற்ற வச்சிருக்கு, அதெல்லாம் உடச்சி எடுக்கிறோம். மேக்ஸிமம் இந்த powertiller வந்து கை ரெக்கெல்லாம் துருவிறதுக்கு காரணம் நீங்கள் யூஸ் பண்ணாத விட்டீங்கன்னா தான். powertiller வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆயில் போட்டு தொடச்சிட்டு நிறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரெஸ்ட் ஆகாது, துரு ஏறாது. பாருங்கள், உள்ளே ஒரு போல்ட் இருக்கும், வெளி சைடில் ஒரு போல்ட் இருக்கும். 2த்தையும் கட்டினா அந்த ரெக்கை வந்து தனியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து சைடு ஹேண்டில் பார் 2த்தையும் கட்டுறோம். powertiller பொறுத்தவரைக்கும் சேடையில் இறக்கிறதுக்கு முன்னாலேயும் ஆயில் லைட்டாக தடவி விட்டிங்கன்னா துரு ஏறாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ரெஸ்ட் ஆகாது. 2 பக்கம் ஹேண்டில் பார் கட்டிட்டு சென்டர் பார் கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் பாருக்கு வந்து 2 பக்கமும் 3 போல்ட்டு 6 போல்ட் இருக்கும். 18 சைஸ் ஸ்பேனர் வச்சு அந்த 6 போல்ட்டை கட்டுறோம். பாருங்கள், இந்த powertiller வந்து ரைஸ் மில்லில் யூஸ் ஆகிருந்தது. இப்போ நம்ம வந்து சேடை ஓட்டத்துக்கு விவசாயத்துக்கு மாற்றலான்ட்டு வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த 6 போல்ட்டும் கட்டிட்டோம்னா சென்டர் பார் வந்து ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். powertiller வச்சுக்கிற விவசாயிகள்லாம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மொத்த போல்ட்டு கட்டியாச்சு. இப்போ வெளியே எடுக்கிறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இது க்ளீன் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கை ரெக்கெல்லாம் எப்படி ஃபைண்டிங் பண்ணோம், எப்படி க்ளீன் பண்ணோன்ட்டு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முதல்ல பிட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாரை பிட் பண்ணுறோம். இது வந்து வண்டி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு 6 போல்ட்டு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் 3 போல்ட் இருக்கும், அதை முதல்ல பிட் பண்ணுறோம்.
அப்புறம் இந்த பக்கமும் 3 போல்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 2 போல்ட் இந்த பக்கம் இருக்கும், இன்னொன்று வந்து புள்ளி கேப்பில் ஒன்று இருக்கும். அவ்வளோதான், 6 போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் பார் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கியர் செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பு பாட்டம் போயிட்டு ஃபஸ்ட்டு கியரு, செகண்டு கியரு, தேர்டு கியர், ரிவர்ஸ் கியர் எல்லா கியரையும் செக் பண்ணி பார்க்கணும் வீதான்ட்டு. பாருங்கள் எல்லா கியரும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. சென்டராக பிடிச்சிட்டு சென்டர் பார் வந்து டைட் வைக்கணும். பாருங்கள் கரெக்டாக வீத்தினால இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் 6 போல்ட்டும். பாருங்க 6 போல்ட்டு போட்டுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். சென்டர் பாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு ஹேண்டில் பார் மாட்டணும். அப்புறம் கியர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹேண்டில் பார் மாட்டுறோம். ஹேண்டில் பார் வந்து உள் சைட்லேருந்து ஒரு போல்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ், வெளி சைட்லேருந்து ஒரு போல்டு வரும். உள் சைடு போட்டாச்சு, இப்போ வெளி சைடில் போட்டாச்சு. போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். இந்த ஹேண்டில் பார்லாம் துரு ஏறக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆயில் தடவி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஓட்டி முடிச்சதுமே மேலே ஏற்றி விட்டு கழுவிட்டு ஃபுல்லாக ஆயில் தடவிடணும். ஆயில் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது, வண்டி வந்து துருவும் ஏறாது, ரெஸ்ட் ஆகாது. இது வந்து ரைஸ் மில்லில் யூஸ் பண்ணியிருந்தால் மொத்தமாக ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணாதனால ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு இருந்தது. பாருங்கள் 2 பக்கம் ஹேண்டில் பார் மாட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.